வந்தாச்சு வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு. Step into the future of design and motion with all new Vivo V60e. Pre-book now. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரொம்பவே பாதிக்குதுங்க. இந்த ஆடி ஆஃபர், தீபாவளி ஆஃபர்ன்ட்டு நிறைய போட்டுடுறாங்க. அப்போ போடும்போது இந்த சின்ன கடைகளோட வியாபாரம் ரொம்பவே கம்மியாகுது. கொஞ்சம் பெரிய கடையில பர்சன்டேஜ் 40% போட்டு எடுக்கிறாங்க. இங்க நாங்க ஒரு 10-20 தான் கூட வச்சு விற்கிறோம். அதையும் ரொம்ப கம்மி பண்ணி கேட்கும் போது ஆமாம்மா, அவங்க கடைன்னா அது கடை, அது அங்கே என்ன விலை போட்டாலும் அங்கே வாங்குவோம். நீங்கள் நீங்களே தானே விலை போடுறீங்க, நாங்கள் இவ்வளோ வாங்குறோம், எனக்கு கம்மி பண்ணி கொடுங்க, இல்லைன்னா வாங்கினதை கூட ஒருத்தவங்க வச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். இந்த இடத்துல டி நகர் எப்படின்னா சாதாரண டைமில் சனி ஞாயிறு மட்டும்தான் வியாபாரம், மீதி நாள்லாம் வியாபாரம் இருக்காது. சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கணும், எந்த தொல்லையும் இல்லை. நான் ஒன்று பாத்ரூம் போகக்குள்ள வசதி இல்லை, இங்கே நின்னோம்னா நின்ன மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்குலாம் இல்ல. எது கம்மி எது ஜாஸ்தின்னு நாங்க விக்கிறது கம்மி தான், அதுலயும் பேரம் பேசுறாங்க. அது என்ன சொல்றதுன்னு தெரியல. என் பொண்ணே ஆர்டர் போட்டு ஒரே கலர்ல 4 பீஸ் வருது, அதை வாங்குறாங்க. இங்க 1000 வாட்டி நோட்டி பார்த்தாலும் வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி அங்கங்க ஷாப்பு திறந்தாலும் எல்லாம் இந்த புருஷவாக்கம் அந்தந்த ஏரியால திறந்தாலும் எல்லாம் 30 பேர் பக்கம்ன்றதால அப்படி போயிடுறாங்க. டீ நகருக்கு வரது ரொம்ப கம்மி தான். ஒரு கச்சிப்பு வாங்கினா கூட கம்மியாக கொடுக்குறியான்றாங்க. அதே பெரிய கடையில் போனால் என்ன வேலை சொன்னாலும் வாங்கிட்டு போகிறாங்க. அந்த பெரிய கடையில் இப்போ எல்லாமே ஆன்லைனில் புக் பண்ணுறதுனால எங்களுக்கு சிறு வியாபாரில் ரொம்ப அடிப்படுது. பெரிய இந்த வருஷம் தீபாவளியோட பிசினஸ் எப்படி போயிட்டு கொஞ்சம் கம்மி தாங்க. பொதுவாக தீபாவளி வந்துச்சு அப்படின்னா வியாபாரம் அதிகமா நடக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் சந்தோஷம் இருக்கும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா காலையில வந்தீங்கன்னா நடுராத்திரி வரைக்கும் நீங்க கால் கடுக்க நின்று வியாபாரம் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு ஒரு பெண்ணா நீங்க இதை ஃபேஸ் பண்ணும்போது? காலையில பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்க இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு போயிட்டு நைட்டு திருப்பி டின்னர் பண்ணணும், எல்லா வேலையுமே பசங்களை கவனிக்கணும், எல்லாமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இந்த தீபாவளி டைம்ல முக்கியமா பெரிய பெரிய கடைகள்ல இந்த ஆஃபர் அப்படிங்கறத கொடுத்து கஸ்டமர்ஸ் அவங்க பக்கம் திரும்ப பார்ப்பாங்க. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிக்குது உங்களோட வியாபாரத்தை? ரொம்பவே பாதிக்குதுங்க. இந்த ஆடி ஆஃபர், தீபாவளி ஆஃபர்ன்ட்டு நிறைய போட்டுடுறாங்க. அப்போ போடும்போது இந்த சின்ன கடைகளோட வியாபாரம் ரொம்பவே கம்மியாகுது. அந்த கஸ்டமர் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க ஆஃபர் போடுறாங்க, ஆனா நீங்க இவ்வளவு அதிகமா வச்சிருக்கீங்க அப்படின்னு பேரம் பேசுவாங்க. 100 ரூபாய் சொன்னா அந்த பொருளை 20 ரூபாய்க்கு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா? ரொம்பவேங்க. போன வாரம் பாவாடை 1 100 ரூபான்னு சொன்னா 3 100 ரூபாய்க்கு கேட்கறாங்க. இதெல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அங்க கரண்ட் பில், வாடகை எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்குறாங்க. இங்க கம்மியா விற்கிறோம், கம்மியா கொடுக்குறாங்க, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இதையுமே ரொம்ப கம்மி பண்ணி தான் கேட்கறாங்க. ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. இருந்தாலும் குடும்பத்துக்காக, குடும்ப சூழ்நிலைக்காக வர வேண்டியிருக்கு. சாட்டர்டே சண்டேஸ் பரவாயில்ல, இதுவும் சாட்டர்டேஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. போன வாரம் சண்டேஸ் ஒரு நாள் தான் கொஞ்சம் பெட்டராக இருந்தது. கூட்டம் குறைஞ்சிருச்சு. அங்கங்கே பெரிய கடைகள்லாம் திறக்க, பள்ளிக்கரணை, குரோம்பேட்டை அப்படி திறக்கவே இங்கே ரங்கநாதர், டி நகர் கொஞ்சம் கம்மியாயிடுச்சுங்க. கொஞ்சம் பெரிய கடையில் பர்சன்டேஜ் 40% போட்டு எடுக்கிறாங்க. இங்க நாங்க ஒரு 10-20 தான் கூட வச்சு விற்கிறோம். அதையும் ரொம்ப கம்மி பண்ணி கேட்கும் போது முக்கியமா தீபாவளி நேரத்துல பாத்தீங்கன்னா தீபாவளி வருது அப்படின்னா ஒரு பக்கம் வியாபாரம் அதிகமா நடக்கும். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா காலையில வந்தீங்கன்னா நடுராத்திரி வரைக்கும் இங்க இருந்து நின்றுட்டு போற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு? குடும்பத்தை பாத்துக்கிறது ஒரு பெண்ணா நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க இந்த நேரத்துல? வீட்லயும் வேலை பார்க்கணும். காலையில எங்க கடையில நின்னா நைட்டு 11 மணி 12 மணி அவன் ஏற கட்டிட்டு போறதுக்கு, அதுக்கு மேல போய் சோறாக்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் படுக்கணும். நாங்க வீட்டுல இருக்க குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி தீபாவளி நேரத்துல உங்களுக்கு நீங்க எதனா செஞ்சு கொடுக்கணும். பலகாரம் கேட்பாங்க, அதை செஞ்சு கொடுங்க, இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் செய்ய முடியாத ஒரு சூழல். செய்ய முடியாதுமா, நம்மளால இங்க கடை பார்த்துக்கிறோம், நம்ம அங்கேயும் பார்க்கணும் அங்கேயும் பார்க்கணும்னா பலகாரம்லாம் செய்ய முடியாது. வேணும்னா கடையில தான் ஏதாவது வாங்கி தான் கொடுக்க முடியும் பிள்ளைங்களுக்கு. எத்தனை வருஷமா இந்த கடை வச்சிருக்கீங்க நீங்க? நாங்க குறைஞ்சது 32 வருஷமா கடை வச்சிருக்கோம். 32 வருஷமா ஒவ்வொரு வருஷம் தீபாவளிக்கு இதே கஷ்டம் தான் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? இதே கஷ்டம் தான். ஆனா கொரோனாவுக்கு வியாபாரம் இல்ல, அப்ப அந்த டைம்லாம் செஞ்சு கொடுத்தோம். இந்த டைம்லாம் இப்ப செய்ய முடியாது. இப்ப பெரிய பெரிய கடைகள் எல்லாம் இந்த ஆஃபர்னு சொல்லி அதை அதிக அமௌண்ட் வச்சு ஆஃபர்னு சொல்லி கம்மி விலையில விற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு வித்தா கூட அதை பேரம் பேசுறாங்க. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு? ஆமாமா, அவங்க கடையில அது கடை, அது அங்க என்ன விலை போட்டாலும் அங்க வாங்குவோம். நீங்க நீங்களே தானே விலை போடுறீங்க, நாங்க இவ்வளவு வாங்குறோம், எனக்கு கம்மி பண்ணி கொடுங்க, இல்லைன்னா வாங்கினத கூட ஒருத்தவங்க வச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இப்ப அதிகமா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் கேள்விப்பட்டிருப்பீங்களா? போன்லயே ஆர்டர் போடுறாங்க அப்படி. அது வந்ததுக்கு அப்புறமா இப்ப உங்களுக்கு வியாபாரம் அதுல எதுவும் பாதிக்குதாமா? அதால நிறைய அந்த வியாபாரத்தை பார்த்துட்டு இங்க சொல்றாங்க அதுலயே கம்மியா இருக்கு, நாங்க அதுலயே வாங்கிக்கலாம், உங்ககிட்ட வாங்குறத விட அப்படின்றாங்க.
ஒரு சிலவங்க சொல்றாங்க அது வந்து ரிட்டர்ன் கிடையாது, இங்க வந்து ரிட்டர்ன் வாங்குறாங்க அப்படின்ற கஸ்டமரும் இருக்காங்க. இப்ப நீங்க வந்து எந்த அளவுக்கு லாபம் வச்சு விக்கிறீங்க, அது உங்களுக்கு லாபமா கிடைக்குதா இல்ல பேரம் பேசும்போது அது உங்களுக்கு நஷ்டத்துல வித்திருக்கீங்களா இது வரைக்கும்? நஷ்டம் வராது, 10 ரூபாய் லாபம் கிடைக்கணும் தானே வந்து நிக்கிறோம், நஷ்டம்லாம் வராது. ஓரளவுக்கு நம்ம கடையை விட ஓரளவுக்கு 10 ரூபா கம்மியா தரும், அவ்வளவுதான். இப்ப தீபாவளி டைம் இந்த மாதிரி பண்டிகை காலங்கள்ல உங்களுக்கு சேல்ஸ் நல்லா, வியாபாரம் நல்லா போகும். அது இல்லாம மத்த நேரங்கள்ல நீங்க பினான்சியலா பணத்துக்கு உங்களுக்கு ஈடு கட்டுற மாதிரி இந்த வியாபாரம் இருக்குதா உங்களுக்கு? இந்த இடத்துல டி நகர் எப்படின்னா சாதாரண டைம்ல சனி ஞாயிறு மட்டும் தான் வியாபாரம், மீதி நாள்லாம் வியாபாரம் இருக்காது, சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கணும், அந்த அளவுக்கு வியாபாரம் இருக்காது. பெண்ணா நீங்க வந்து 35 வருஷமா இந்த கடையை வச்சிருக்கீங்க அப்படின்னு இருக்கீங்க, இதே இடத்துலதான் வச்சிருக்கீங்க. அண்ட் நீங்க எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருப்பீங்க, பண ரீதியா உங்களுக்கு கஷ்டம் இருந்திருக்கும். அது இல்லாம வேற ஏதாவது கஷ்டம் இந்த இடத்துல நீங்க போடும்போது வேற யாராவது வந்து தொந்தரவு செய்யறது அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? அதெல்லாம் முன்ன இப்போ பழைய காலம், அதெல்லாம் அந்த காலம், அப்பெல்லாம் வந்து கடை போட முடியாது, போலீஸ் வந்தா தூக்கிட்டு ஓடணும், ஓடியாடணும். இப்போ ஒரு சங்கம்னு கொடுத்து எங்களை ஒரு இடமா கவர்மெண்ட் இப்போ முதலமைச்சர் மூலியமா அந்த தொல்லையெல்லாம் இப்போ இல்லை, எந்த தொல்லையும் இல்லை. நான் ஒன்று பாத்ரூம் போகக்குள்ள வசதி இல்லை, இங்கே வந்து நின்னோம்னா நின்ன மாதிரியே இருக்கும், அவ்வளோதான். எவ்வளவு நேரமா நீங்க இந்த மாதிரி பாத்ரூம் போக முடியாம கஷ்டப்பட்டுட்டு எவ்வளவு நேரம் நாங்கள் ஃபுல் டேவும் இங்கே தான் இருப்போம். நைட்டுக்கு காலையில வந்தோன்னா வீட்டுக்கு போயிட்டு தான் போகணும், இங்கே எதுவும் பாத்ரூம் கிடையாது. அதுக்கான வசதி எதுவும் நீங்க யார்ட்ட வச்சு கேட்டிருக்கீங்களா? இங்கே யாருக்கிட்ட போய் கேட்கறது தெரியாது, யாருமே போறது இல்லை, ஆம்பளைங்க அப்படி இப்படி போயிட்டு வந்துருவாங்க, நாங்களாம் இங்கே தான் இருக்கோம். அப்ப நீங்க வந்து இந்த பீரியட்ஸ் டைம்ல எல்லாம் எவ்வளவு கஷ்டமா அந்த டைம்ல ரொம்ப இதுவா இருக்கும், கொடுமையா இருக்கும், கொடுமையா அதுதான். ஆல்ரெடி வந்து கால் வலி அந்த மாதிரி ஜெனரலாவே இருக்கும், காலே வீங்கிடுமா, காலே வீங்கிடும், யூரின் போகாம காலே வீங்கி உடம்பு சரியில்லாத ஆகி நான் எப்படி தடியா இருந்தேன், இன்னைக்கு இப்படி ஒல்லியா இருக்கிறேன்னா அது காரணமே இதான். அந்த டைமுக்கு எதுவும் போக முடியாம இங்கேயே இருக்கிறதுனால நீங்க நிக்கிறீங்க, உங்களுக்கு அதனால தான் நோய் வாய் வருது அப்படின்றாங்க. பண்ணி தான் ஆகணும், எங்கள் வீட்டுக்காரர் ஹேண்டிகேப்பு, நான் தான் பண்ணி ஆகணும், வேற ஆளு கிடையாது. நானே என் பொண்ணு ஸ்கூல் லீவுனா அந்த பொண்ணை வச்சு கூட மாட வச்சு பார்த்துக்குவோம். இந்த வியாபாரத்தை வச்சுதான் உங்க பொண்ணு நீங்க படிக்க வைக்கணும், குடும்பத்தையும் பார்க்கணும். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் ஹேண்டிகேப்பு, அவராலே முடியாது, நாங்கள் தான் பார்த்தோம். இந்த வருஷம் தீபாவளி வியாபாரம் அந்த அளவுக்குலாம் இல்லைங்க. இந்த வருஷம் தீபாவளிலாம் என்ன சொல்றது, ஜனங்க வர வர வியாபாரம் கம்மியா தான் போகுது, அங்கங்க கூட்டம் வர வர ஜனங்களால எடுக்க முடியல, அந்த அளவுக்கு வியாபாரமும் அந்த அளவுக்கு இல்லை. அதான் ஜனங்க அதிகமா அங்கங்க கடை அதிகமா தரதுனால எங்களுக்கும் அந்த அளவுக்கு வியாபாரம் இல்லை. முக்கியமா இந்த பெரிய பெரிய கடைகள் இந்த ஆஃபர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வச்சு மக்களை கவர்ந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. இங்க வந்து பார்த்தா வந்து பேரம் பேசுறாங்க, ஒரு 100 ரூபாய்க்கு நம்ம கேட்டா கூட ஆமா 10 ரூபாய் அது ஜனங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி அங்க வந்து அதிகமா கம்மியா இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க, ஆனா அங்க அவங்க யோசிக்க மாட்டாங்க அதெல்லாம் ஆஃபர்ன்றது எது கம்மி எது ஜாஸ்தின்னு. நாங்க விற்கிறது கம்மி தான், அதுலயும் வந்து பேரம் பேசுறாங்க, அது என்ன சொல்றதுன்னு தெரியல. அவங்க ஒரு பெண்ணா நீங்க வந்து காலையில இருந்து மிட்நைட் வரைக்கும் இங்க நின்று வேலை பார்க்கணும், அது இல்லாம வீட்டுக்கு போய் உங்க குழந்தைங்க எல்லாருமே பாத்துக்கிற மாதிரி இருக்கும், அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்? ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்குது. காலைல வர வந்து நிக்கிற வியாபாரம் பண்ற குழந்தைங்களையும் பார்க்கணும், அது கஷ்டமா தான் இருக்கும், என்ன பண்ண முடியாது. முக்கியமா தீபாவளி நேரத்துல வந்து குடும்பத்தோட நிறைய நேரம் செலவிடணும், குழந்தைங்க வந்து பலகாரம் செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க, ட்ரெஸ் எடுக்க வெளில போகலாம், அதெல்லாம் போக முடியாத நேரத்துல ஒரு அம்மாவா நீங்க எவ்வளவு ஃபீல் பண்ணுவீங்க? நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் பண்ண முடியும், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பண்ண முடியும், பண்ண முடியாது எதுவுமே கிடையாது. இங்க கஷ்டப்படுறதுன்னா வெளியே எங்கன்னா வேலைக்கு போனா கூட நம்ம பண்ணிதான் ஆகணும், அதெல்லாம் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் காலையில இருந்து நைட் வரைக்கும் இருக்கீங்க, இங்க பக்கத்துல எதுவும் பாத்ரூம் வசதி எல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்? அது ரொம்ப கஷ்டமா தான் எங்களுக்கு இருக்கு. இதுக்கு நாங்க பஸ் ஸ்டாப் பக்கம் தான் அந்த சைட் தான் போக முடியும், நாங்க அது எல்லாமே கஷ்டம் தான், எல்லாத்தையும் பொறுத்து தான் நாங்க வியாபாரம் பண்ண முடியும். இது இருந்தா தான் எங்களுக்கு பொழப்பே, அந்த மாதிரி இருக்குது எங்களுக்கு கஷ்டத்துல. ஆன்லைன் ஷாப்பிங் ஃபோன்ல எல்லாரும் ஆர்டர் பண்ணிடுறாங்க, அதனால உங்களோட இது பாதிக்கப்படுது. அதுதான் வியாபாரம் எங்களுக்கு பாதிக்கப்படுது அதிகமா. அங்கதான் ஆன்லைன்ல தான் ஷாப், அது துணி எப்படி இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க, ஆனா அது டிஃப்ரெண்ட் வேற மாதிரி, இந்த வேற மாதிரி இருக்கும் துணிங்களாம், அந்த அளவுக்கு எல்லாம் இது இருக்காது. எங்களுக்கு வியாபாரம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. இந்த டைம்ல நம்ம சம்பாதிக்க முடியும், இந்த டைம்லயே நம்ம சம்பாதிக்க முடியல, ரொம்ப கஷ்டம் தான். தீபாவளி ஓரளவுக்கு பரவாயில்லன்னு நினைக்கலாம் நம்ம, அவ்வளவுதான். சம்பாதிச்சு சமாளிச்சுதானே ஆகணும். வந்து இதுதான் நம்மளுக்கு பொழப்புன்னு ஆயிடுச்சு, வேற எதுவும் கிடையாது. வேற என்ன கம்பெனிக்கு போனாலும் அதுவும் கொஞ்சம் பாதிப்பு வருது. ஒன்றும் இல்லைப்பா, கூட்டமே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மொத்தமா வருது கூட்டம், வியாபாரம்ன்றது கிடையாது. அதுவும் இல்லாத கடைக்காரர் ஃபுல்லா முன்ன வந்து போடுறாங்க, சுத்தமா வியாபாரத்தே கிடையாது. பாக்குறீங்களா கூட்டம் இருக்குதா பாருங்க பஜார்ல, எல்லா இடத்துலயும் கிடக்குது ஃபுல்லா பிரிட்ஜி. இது வந்து ஒரு சுத்த அடிச்சிச்சு வியாபாரத்தை.
பிரிட்ஜ் இந்த இடத்துல கட்டி ஃபுல்லாக கம்பியை போட்டு விட்டாங்க. ஜனம் போட்டு நடக்கிறதுக்கு இடம் கிடையாது. ஃப்ரீயாக இருந்தது முன்ன நடக்கிறதுக்கு. இப்போ கம்பியை போட்டு பார்க்கு கட்டுறேன், பூ தொட்டி வைக்கிறேன்னு வச்சு விட்டுட்டாங்க. அப்புறம் ஜனம் எப்படி ஊரும் எங்கே வந்து வாங்கும்? வாங்கிறதுக்கு எங்கே ஜனம் ஊரும் பெஸ்ட் இந்த இடத்துல? குழந்தை குட்டிகளை இட்டு வந்தால் நெருக்கடி தான் இங்கே அதிகமாக இருக்குது. அப்புறம் எப்படி வருவாங்க வாங்கிறதுக்கு? கூட வரமாட்டாங்களே. இடம் தாராளமாக இருக்கணும் இல்லை? இல்லை பாலத்துக்கு கடை விட்டா கூட அந்த சைடு போய் கடை போட்டு நாங்கள் இப்படி வழி ஃப்ரீயாக வந்துடும், ஜனம் வரும். அதே மறைச்சு விட்டுட்டாங்க. மறைச்சு விட்டு இந்த மாதிரி பண்ணி விட்டாங்க. அவ்வளோதான் வியாபாரம் போச்சு இந்த வருஷம். பயங்கரமாக பேரம் பேசுவாங்க. அங்கே 200 500 கூட வாங்க. 500 பொருள் நாங்கள் இங்கே போட்டாலும் அதே 100 ரூபாய்க்கு தான் கேட்பாங்க. அதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க. ஏன்னா இது ரோடு கடை, அது கடை பெரிய கடை. அவ்வளோதான் வித்தியாசம். அவங்கள பொறுத்தவரை துணி நல்லா இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க. வெறும் ரேட்டை மட்டும் பார்ப்பாங்க, விலையை மட்டும் தான் பார்ப்பாங்க. ஒரு 10 ரூபா 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சுதான் விற்போம். நஷ்டத்தில் எப்படி வியாபாரம் பண்ண முடியும்? ஒரு பாக்கெட் எடுத்தா அதில் 2 பீஸ் வேஸ்டாகவே போயிடும் எங்களுக்கு. அப்படி போயிட்டாதான் உண்டு. சிலது வேஸ்டாகவும் போய் வந்துடும் சரக்கு எங்களுக்கு. அப்படியே தான் வச்சு வருஷம் ஃபுல்லாக விற்கணும். இந்த வருஷம் ஃபுல்லாக அதே தான் ஓட்டணும். அப்படியே வச்சு நம்பி எடுப்போம், ஆனால் விற்காது. ஆனால் இந்த வருஷம் கண்டிப்பாக விற்காது. ஆனால் சரக்கு கம்மியாக தான் எடுக்கிறோமே. நாங்கள் நிறையெல்லாம் எடுத்து போகிறதில்ல. அதுதான்ப்பா நிறைய முத்தி போச்சு. இப்போ ஆன்லைன் தான் நிறைய இப்போ வாங்குறாங்க. அது என்ன நல்லா இருக்குது ஆன்லைன்ல. என் பொண்ணே ஆர்டர் போச்சு, ஒரே கலர்ல 4 பீஸ் வருது, அதை வாங்குறாங்க. இங்க வந்து 1000 வாட்டி நோட்டி பார்த்தாலும் வாங்க மாட்டாங்க. ஆனா அது கரெக்ட் தான். அங்க போனா டேக பார்த்து அப்படியே எடுத்துறாங்க, என்ன ரேட் இருந்தாலும் எடுத்துறாங்க. ஆனா இங்க வந்து நாங்க சொல்ற ரேட்டுக்கு ரொம்ப கம்மியா தான் கேக்குறாங்க. அசல் ரேட்டோட ரொம்ப கம்மியா தான் கேக்குறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் ஆன்லைன்லாம் கிடையாது. எல்லாருமே டி நகர்ல தான் வந்து ஷாப்பிங் பண்ணுவாங்க. சேல்ஸ் நிறைய ஆகும். இப்ப வந்து அந்த அளவுக்கு கிடையாது, கம்மி தான். சேல்ஸ் ரொம்ப கம்மி தான். எல்லாம் ஆன்லைன்ல, முக்கால்வாசி ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்றாங்க. யாரும் டி நகருக்கு சைடு வரதே கிடையாது அந்த அளவுக்கு. அதே மாதிரி அங்கங்க ஷாப்பு திறந்தாலும் எல்லாம் வந்து இந்த பொருஷவாக்கம் அந்தந்த ஏரியால திறந்தாலும் எல்லாம் முக்கால்வாசி பேர் பக்கம்ன்றதால அப்படி போயிடுறாங்க. டி நகருக்கு வரது ரொம்ப கம்மி தான் கூட்டம். நம்ம குழப்புன்னு வந்தாச்சுன்னா எல்லாத்தையும் சமாளிச்சு தான் போனார், வழி கிடையாது. அது கஷ்டம் தான், கொஞ்சம் கஷ்டம் தான். அதை சமாளிச்சு தான் நிக்கணும், வேற வழி கிடையாது இல்லையா? கால் வலி இருக்கு, ஆல்மோஸ்ட் எனக்கு கால் பெயின் இருக்கு. அது ரொம்ப நேரம் நிக்க முடியாது. ரொம்ப நேரம் நின்னா கால் வீங்கிடும், அந்த ஒரு ப்ராப்ளம். வெளியில போனா பேரம் பேசாதான் எடுக்கிறீங்க, இங்க பேரம் பேசுறதுனால 10 ரூபா நாங்களே குறைச்சுதான் கொடுக்குறோம். அதுலயும் கம்மி பண்ணி கேட்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எங்களுக்கு. இல்லப்பா, எங்களுக்கு எதுவுமே இல்ல. நாங்க பாதுகாப்பா தான் இங்க இருக்கோம். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே எங்களுக்கு பாதுகாப்பு, வியாபாரம் பண்றவங்க எல்லாருமே எங்களுக்கு பாதுகாப்பா தான் இருக்காங்க. அதனால ஒரு ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஒரு கர்ச்சீப் வாங்கினா கூட கம்மியாக கொடுக்குறியான்றாங்க. அதே பெரிய கடையில் போனால் அதாவது என்ன வேலை சொன்னாலும் வாங்கிட்டு போகிறாங்க. அந்த பெரிய கடையில் இப்போ எல்லாமே ஆன்லைனில் புக் பண்ணுறதுனால எங்களுக்கு சிறு வியாபாரில் ரொம்ப அடிப்படுது. பெரிய கடைக்காரெலாம் அந்த ஆஃபர்ன்றாங்க, பழசெல்லாம் ஆஃபராக போடுறாங்க, அதெல்லாம் அவங்க திரும்பிடுறாங்க. நாங்கள் ஏதோ ஒரு 10 ரூபா கிடைக்குமான வியாபாரம் பண்ணுறோம். இதில் வந்து பயங்கர பேரம் பேசுகிறாங்க, 5 தரியா 6 தரியா அப்படின்றாங்க. அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் நஷ்டமாகுது வியாபாரத்தில். கம்மியாக தான் ரொம்ப. இப்போ நாங்கள் சரவணாலாம் வந்து ஒன்று 45 ரூபான்னு விற்கிறாங்க. நாங்கள் வந்து 450 ரூபான்னு போகிறோம். அந்த 450 ரூபாய் அதோடய இன்னும் கம்மி பண்ணி தாண்டாங்க. இல்லை கடைக்கு தான் 5 ரூபா 10 ரூபாய்க்கு இந்த வெயிலில் நிற்கிறோம். அந்த வியாபாரத்தையும் இதுவாக போயிடுது. வேற அவ்வளோ பெருசாக வியாபாரம்லாம் கிடையாது இப்போலாம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்ன பார்த்தீங்கன்னா நல்லா வியாபாரத்துக்கு ஜனம் நிறைய வரும், வியாபாரம் நல்லா இருந்தது. இப்போ ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறத விட பெரிய கஷ்டமாக இருக்குது. ஒரு நாளைக்கு ஃபுல்லாக நின்றோம்னா சனி ஞாயிறு இருந்தால் கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு 500 ரூபாய் எங்களுக்கு கிடைக்கும். மற்ற நாளில் 200 ரூபாய் 300 ரூபாய் அப்படிதான் வியாபாரம் ஆகுது. என்ன பண்ணுறது, ஒரு 2 கடைங்க வேலை செய்கிறேன், அதை வச்சு தான் மெயின்டைன் பண்ணி போகிறோம். அவ்வளோ இந்த வியாபாரம் ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. முந்தி மாதிரிலாம் கிடையாது. இருக்கிறது அன்னன்னைக்கு பொழுது போதா, அது ஒரு சரக்கு போட்டு வியாபாரம் பண்ணுறோமா. என்னன்னா கொஞ்சம் தண்டல் வாங்குறோம், அந்த தண்டலில் மெயின்டைன் பண்ணி கட்ட முடியல. அதான் எங்களுக்கு பண்ணுறதுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறோம். வேற என்ன நமக்கு வருமானம் தான் பெருசாக ஒன்றும் கடைகளில் வருமானம் இப்போ தரதில்லை. ஒரு கடை பிறகுன்னா மாதம் ஃபுல்லாக 1000 ரூபாய் தராங்க. சாப்பாடு இதெல்லாம் கிடையாது. இதை வச்சு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறோம். இப்போ இந்த பாலம் கண்டு கொஞ்சம் வியாபாரம் ரொம்ப அடிபட்டு போச்சு. என்னன்னா ஒரு முதலமைச்சர் எங்களுக்கு ஒரு கடை ஏற்பாடு பண்ணி விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். சிறு வியாபாரிகளுக்கு ஒரு உதவி பண்ணலாம். ஸோ அங்கங்கே இலவசமாக அது இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. எங்களுக்கு இந்த மாதிரி ஏழைங்களுக்கு ஒரு உதவி பண்ணால் போகிறோம். எங்கன்னா ஒரு இடம் பார்த்து எங்களுக்கு விட்டா போகிறோம். வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு. Step into the future of design and motion with all new Vivo V60e. Pre-book now. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.